ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாபிலோனியாவில் 3 யூத இளைஞர்கள் தீச்சூளையிலே போடப்படுகின்றார்கள். மன்னன் நேபுகாத்நேசரின் கட்டளைக்கு இணங்க. பாருங்கள் அவர்களுடைய வல்லமையை. ஆண்டவர் விருப்பமானால் எங்களை காப்பாற்றட்டும். ஒருவேளை அவர் எங்களை காப்பாற்றவிட்டாலும் நாங்கள் அவரையே தொழுவோம், உன்னுடைய கடவுளுக்கு நாங்கள் பணிய மாட்டோம் என்று உரக்க சத்தமிட்டு தங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றார்கள். கடவுள் அவர்களை தீச்சூளையிலிருந்து காப்பாற்றுகிறார். வழக்கத்திற்கு அதிகமாக 7 மடங்கு தீ மூட்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை. நேபுகாத்நேசர் ஆண்டவரை போற்றுகின்றார். தன் தூதர்களை அனுப்பி தன்னுடைய ஊழியர்களை, தன்னில் நம்பிக்கை வைத்த ஊழியர்களை கடவுள் காப்பாற்றினாரே என்று. எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை நாம் மறந்துவிடக்கூடாது. வித்தியாசமான சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையிலும் எதிர்ப்பு, அரசனுடைய கட்டளை. ஆனால் நம்பிக்கையாளர் எனும் விதத்திலே தங்களுடைய அழைப்புக்கேற்ப அவர்கள் பிரமாணிக்கம் காத்தார்கள். அந்த ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாயிருக்கத்தான் நாமும் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, உண்மையாகவே நம்முடைய சுதந்திரம், தன்னுரிமை எதில் அடங்கியுள்ளது? ஆண்டவர் இயேசுவை தெரிந்து கொண்டால், உண்மையாகி அவரை ஏற்றுக்கொண்டால் நாம் விடுதலை அடைந்தவர்களாக இருப்போம். ஆண்டவரை பொறுத்தமட்டில் தன்னுடைய குடும்பத்தாருக்கு முன், சீடர்களுக்கு முன், உலக அதிகாரிகளுக்கு முன், தன்னுடைய மெஸ்ஸியா நிலையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு முன் அவர் விடுதலையோடு இருந்தார். தந்தையின் விருப்பப்படி போதித்தார். ஆண்டவருக்கு எதிராக இருந்தவர்களை கண்டித்தார். தன்னுடைய நேர்மையான பாதையில் விடாமுயற்சியோடு மகிழ்ச்சியோடு சென்றார். பிலாத்துவின் முன் அவர் விடுதலையோடு இருந்தார். எத்தனையோ பேர் ஆண்டவரை பின்பற்றியவர்கள் தங்கள் விடுதலையை இழக்கவில்லை, தன்னுரிமையை விட்டு கொடுக்கவில்லை. பவுலடியாரை பாருங்கள், பல முறை சிறைச்சாலையில் இருந்தாலும் அவருடைய தன்னுரிமை அவரை விட்டு நீங்கவில்லை. எத்தனையோ வேத சாட்சிகள் ஆண்டவருக்காக உள்ளத்தளவிலே விடுதலையோடு தான் இருந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் உடல் அளவில் விடுதலை பெற்றிருந்தாலும் உள்ளத்தளவில் சில வெறித்தனமான செயல்களுக்கு, பந்தங்களுக்கு, பிணைப்புகளுக்கு, பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்க நேரலாம். அந்த 3 இளைஞர்களை உற்று பார்ப்போம். ஆண்டவரை மனமாற புகழ்கின்றார்களே. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லாம் அவர்களுடைய புகழ்ச்சி ஜெபமாக அமைகின்றதே. இத்தகைய புகழ்ச்சி பாடல், இத்தகைய நன்றி பாடல் உண்மையாகவே பாவத்தை எதிர்ப்பவர்களால் தான் பாட முடியும். உண்மையாகவே இதயத்தில் எந்தவித அடிமைத்தனத்துக்கும் உட்படாதவர்களால் தான் பாட முடியும் என்பதை இன்றைக்கு தெரிந்து கொள்வோம். உண்மையை நீங்கள் அறிந்தால், உண்மையான ஆண்டவரை நீங்கள் பற்றி கொண்டால் நமக்கு விடுதலை என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆமென்.